பேரன்பு கொண்ட பெற்றோர்களே, வைரலாகும் பள்ளி ஒன்றின் கோடை விடுமுறையின் வீட்டுப்பாடம். பள்ளி ஒன்று தனது குழந்தைகளுக்கு கோடை விடுமுறை வீட்டுப்பாடம் அளித்துள்ளது உலகம் முழுவதும் வைரலாகி வருகிறது. காரணம், இது மிகவும் சிந்தனையுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதை படிக்கும்போது நாம் உண்மையில் எங்கு வந்திருக்கிறோம், நம் குழந்தைகளுக்கு நாம் என்ன கொடுக்கிறோம் என யோசிக்க வைக்கிறது. இதோ அந்த வீட்டுப்பாடம். பெற்றோர்களே, கடந்த 10 மாதங்களாக உங்களது குழந்தைகளை நாங்கள் கவனித்து கொண்டோம். அவர்கள் பள்ளிக்கு வருவதை விரும்புவதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். அடுத்த 2 மாதங்கள் அவர்களின் இயற்கையான பாதுகாவலருடன், அதாவது உங்களோடு செலவிடப்படும் இந்த நேரம் அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் என்று சில குறிப்புகளை உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம். உங்கள் குழந்தைகளுடன் குறைந்தது 2 முறையாவது உணவு உண்ணுங்கள். அதாவது ஒரு நாளைக்கு உங்கள் குழந்தைகளுடன் காலை மற்றும் இரவு உணவை மட்டுமாவது தயவுசெய்து அவர்களுடன் அமர்ந்து உண்ணுங்கள். விவசாயிகளின் முக்கியத்துவம் மற்றும் அவர்களின் உழைப்பு பற்றி அவர்களிடம் சொல்லுங்கள். மேலும் அவர்களின் உணவை வீணாக்காதீர்கள் என்று சொல்லுங்கள். அவர்களுக்கு வழங்கப்படும் உணவை எக்காரணத்தை கொண்டும் வீணாக்காதீர்கள் என்று சொல்லுங்கள். சாப்பிட்ட பிறகு அவர்கள் தங்கள் தட்டுகளை கழுவட்டும். இத்தகைய படைப்புகள் மூலம் குழந்தைகள் கடின உழைப்பின் மதிப்பை புரிந்து கொள்வார்கள். அவர்கள் உங்களுடன் சமைக்க உதவட்டும். அவர்களுக்காக அவர்களே காய்கறிகள் அல்லது வெஜ் சாலட் தயாரிக்கட்டும். அண்டை வீடுகளுக்கு கூட்டிச் செல்லுங்கள். அவர்களை பற்றி மேலும் அறிந்து நெருங்கி பழக அறியலாம். அதாவது குறைந்தபட்சம் ஒரு 3-4 பக்கத்து வீட்டிற்காவது உங்களது குழந்தைகளை அழைத்து செல்லுங்கள். தாத்தா பாட்டி வீட்டிற்கு சென்று குழந்தைகளுடன் பழகட்டும். அவர்களின் அன்பும் உணர்ச்சிபூர்வமான ஆதரவும் உங்கள் குழந்தைகளுக்கு மிகவும் முக்கியம். அவர்களுடன் போட்டோ எடுத்துக்கொள்ளுங்கள். குடும்பத்திற்காக நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதற்காக அவர்களை உங்கள் பணியிடத்துக்கு அழைத்து செல்லுங்கள். எந்த உள்ளூர் திருவிழா அல்லது உள்ளூர் சந்தையையும் தவறவிடாதீர்கள். அங்கு சென்று அவர்கள் திருவிழாவில் எத்தகைய பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள், எத்தகைய என்டர்டெயின்மெண்ட்டுடன் இருக்கிறார்கள் என்பதையும் உணர வையுங்கள். மற்றும் உள்ளூர் சந்தைக்கு அழைத்து சென்று ஒவ்வொரு பொருளையும் எவ்வாறு வியாபாரம் செய்கிறார்கள் என்பதையும் உணர வையுங்கள். சமையலறை தோட்டத்தை உருவாக்க விதைகளை விதைக்க உங்கள் குழந்தைகளை ஊக்குவியுங்கள். உங்கள் குழந்தை பருவம் மற்றும் உங்கள் குடும்ப வரலாறு பற்றி குழந்தைகளுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். உங்கள் குழந்தைகளை வெளியே சென்று விளையாட விடுங்கள். அப்படி விளையாடும்போது சிறிய அளவு காயம் ஏற்படட்டும் அல்லது உடைகள் அழுக்கானாலும் பரவாயில்லை. எப்போதாவது விழுந்து வலியை தாங்கிக் கொள்வது அவர்களுக்கு நல்லது. சோபா, மெத்தைகள் போன்ற வசதியான வாழ்க்கை உங்கள் குழந்தைகளை சோம்பேறியாக்கும். நாய், பூனை, பறவை அல்லது மீன் போன்ற எந்த செல்ல பிராணியையும் அவர்கள் வைத்திருக்கட்டும். அவர்களுக்கு சில நாட்டுப்புற பாடல்களை பாட இசைக்க உதவுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு வண்ணமயமான படங்களுடன் சில கதை புத்தகங்களை கொண்டு வாருங்கள். உங்கள் குழந்தைகளை டிவி, மொபைல் போன்கள், கணினிகள் மற்றும் எலக்ட்ரானிக் சாதனங்களிலிருந்து விலக்கி வைக்கவும். இதற்கெல்லாம் தன் வாழ்நாள் முழுவதையும் செலவிட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சாக்லேட், ஜெல்லி, கிரீம், கேக், சிப்ஸ், காற்றோட்டமான பானங்கள் அல்லது காற்றேற்றப்பட்ட பானங்கள், பேக்கரி பொருட்கள், பப்ஸ் மற்றும் சமோசா போன்ற வறுத்த உணவுகள் வழங்குவதை தவிர்க்கவும். உங்கள் குழந்தைகளின் கண்களை பார்த்து உங்களுக்கு இது போன்ற அற்புதமான பரிசை வழங்கியதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். இனி வரும் சில வருடங்களில் அவை புதிய உச்சத்தை எட்டிவிடும். ஒரு பெற்றோராக உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் நேரத்தை கொடுப்பது முக்கியம். நீங்கள் பெற்றோராக இருந்தால் இதை கேட்டவுடன் உங்கள் கண்கள் ஈரமாகி இருக்க வேண்டும். உங்கள் கண்கள் ஈரமாக இருந்தால் உங்கள் குழந்தைகள் உண்மையில் இந்த விஷயங்களிலிருந்து விலகி இருக்கிறார்கள் என்பதற்கான